பிரபல இயக்குனர் ஒருத்தர் இப்போ காலமாக இருக்கக்கூடிய செய்தி தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பிரபல இயக்குனரான ஷாபி அவர்கள் தான் இப்போ காலமாக இருக்காரு. தமிழில் மஜா அப்படின்ற திரைப்படத்தை இவர் இயக்கியிருந்தார். அதில் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே காமெடியாக இருக்கும் நடிகர் விக்ரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அசின் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இப்படி மக்களை நல்லா சிரிக்க வைத்த பிரபல இயக்குனர் ஒருத்தர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. மலையாளத்தில் திரைப்படங்கள் எடுத்தாலும் கூட தமிழில் மஜா மூலமாக தான் என்ட்ரி கொடுத்தாரு. இப்போ எவ்வளவு திறமை வாய்ந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை விட்டு இப்படி போகிறாங்களே அப்படிங்கிறத மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஷாபி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை நல்லா சிரிக்க வச்சுட்டு இன்றைக்கு அவர் ரொம்பவே வருத்தப்பட வச்சுட்டு காலமாகிட்டார் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் ஒரு நாள் போய் சேரதா போகிறோம். ஆனால் திடீர்னு எதிர்பாராத நிலையில் இப்படிப்பட்ட பிரபலங்கள் வந்து நம்மளை விட்டு பிரியும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, கௌதம் மேனன் அவர்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய திரைப்படங்கள் நடித்து வந்துட்டுருக்காரு. மம்முட்டி அவர்களை வைத்து ஒரு படம் இயக்கியிருந்தது, அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. அடுத்ததாக அவர் பிஸியாக அடுத்தடுத்த கதாநாயகர்களை வச்சு படம் இயக்க போகிறாரு. இந்த சூழ்நிலையில் எங்கே போனாலும் ரசிகர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எப்போ நீங்கள் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான். ரஜினிகாந்த் அவர்களிடம் வந்து ஏற்கனவே இந்த திரைப்படத்தை பற்றி நடிக்கிறதுக்காக கேட்டப்போ மாலையில் ஓகேன்னு சொல்லிட்டாராம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாராம். அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டாராம் கௌதம் மேனன் அவர்கள். என்ன காரணம்னா, அவர் கிளைமேக்ஸை நல்லா கொண்டு போக மாட்டார் அப்படின்னு யாரோ ரஜினிகாந்த் அவர்களிடம் சொல்ல, ஓகே சொன்னவர் திடீர்னு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போ கௌதம் மேனன் அவர்களுமே பல படங்களில் ரொம்பவே பிஸியாக நடித்து வந்துட்டுருக்காரு. பல படங்களை தயாரித்து வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தோன்னா துருவ நட்சத்திரம் திரைப்படத்தினுடைய அப்டேட் பற்றி தான் ரசிகர்கள் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி வந்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். அப்படி தான் இவருக்கு படத்தை எப்படி கொண்டு போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்ற பல நுணுக்கங்களையும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரு. இருந்தாலும் கூட இவர் கிளைமேக்ஸ் சரியாக வைக்க மாட்டாருன்னு திரைத்துறைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கே டவுட் இருக்கே அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.